பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். என்னடா பண்ற? நீங்க உங்க வண்டி கிடைச்சதுக்கு நன்றி சொல்றீங்க, நான் என் செருப்பு கிடைச்சதுக்கு நன்றி சொல்றேன். அந்த ஆர்கார்ல இன்ஸ்பெக்டர் வண்டியில பிரேக் இல்லையா? பிரேக் இல்ல. தலையில ஹெல்மெட் இல்ல, மண்டையில முடி இல்ல, வண்டியில பிரேக் இல்ல, வேற என்ன இருக்கு? இந்த என் வண்டி இருக்கு, இந்த வண்டி இருக்கு. நீ என்ன டிவிஎஸ் இல்லையா? இறங்கு, ஸ்டார்ட் பண்ணு. என் வண்டி இருக்கு, என் வண்டி எனக்கு கிடைச்சிருச்சு. என் வண்டி வெறும் கயிறு தான் இருக்கு. என் வண்டி கிடைச்சிருச்சு, என் வண்டி எனக்கு கிடைச்சிருச்சு. பேசிட்டு இருக்கீங்க. என் செருப்பு வச்சா உங்க வண்டியை கண்டுபிடிச்சீங்க. இப்போ என் செருப்பை காணுங்க, கொஞ்சம் கூட சீரியஸாவே எடுத்துக்க மாட்டீங்க. செருப்பு இந்தடா, என் செருப்பை வச்சுக்கடா. எனக்கு ஒரு தனிப்பட அமைச்ச மாதிரி உனக்கு ஒரு தனிப்பட அமைக்க மாட்டாரா? என் வண்டியை கண்டுபிடிச்சவர் உன் செருப்பை கண்டுபிடிக்க மாட்டாரா? ஐயாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. செருப்பை கண்டுபிடிச்சு. செருப்பு கேஸா? நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐயா நீங்க எதையுமே விடுறது இல்ல. சூசா எப்பவுமே குறும்பு பேச்சு. ஐயா உங்களுக்கு புது கிளையண்ட் சிக்கிட்டான். இந்த மாசம் வீட்டு வாடகைக்கு இவனை வச்சே ஓட்டிக்கங்க. உள்ள ஐயா இருக்காரு. உன்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு போ. போ. ஐயா எனக்கு வண்டியே வேண்டாம்யா. போப்பா, முடிஞ்சதை செய். போ போ. போப்பா போ. நீ போப்பா. வணக்கம். என்ன காணாம போனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர மாட்டேன். பொண்டாட்டியே காணாம போனாலும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வர மாட்டேன். யாரும் இங்க வந்துடாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். டேய் மண்டையா, நீ எங்கடா போற? எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருவாங்கடா. ஐயா வீராசாமி ஐயா, அவன் ஏன் இப்படி கதறிட்டு போறான்? அது சைக்கிள் காணாம போன கேஸ். ஒரு 10,000 ரூபாய் உள்ள கொடுங்க. பெருசா புலம்பிட்டு போறான். நீ உள்ள போ. போ போ. சைக்கிளுக்கு 10,000 ரூபாய். இங்க வா. குட்டி யானைக்கு கோமலத்தை உருட்டி விட்டுருவாங்களே. என்னடா கையெல்லாம் உடைச்சிருக்கற? சார் ப்ளீஸ் சார், இந்த செருப்பு எங்க இருக்குன்னு சொல்லிருங்க சார். ஏய், வண்டியை பிடிக்கும் போது எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாமே இருக்கும். பிடிக்கிற எங்களுக்கு ஏதாவது வேணும்ல. திரும்ப ஒப்படைக்கும் போது நாங்க எல்லாத்தையும் கலட்டிடுவோம்டா. சார் அதெல்லாம் என்ன வேணா பண்ணீங்க சார். ப்ளீஸ் சார், இந்த செருப்பு மட்டும் கொடுத்துருங்க சார். ஏய், செருப்பு எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான்டா. அது 6 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. குட்டிமா, அப்பா சைடுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க சண்டே தூங்கிட்டு இருக்கீங்களா? நல்லா தூங்குங்க. குட்டிமா, இன்னைக்கு அபிக்கு பர்த்டே இல்ல, நான் விஷ் பண்ணேன்னு சொல்லட்டுமா? அப்புறம் எங்க சாப்பிட வெளில போறீங்களா? வெளில போனாலும் நேரத்தோட ஜாக்கிரதையா வீட்டுக்கு வந்துருங்க. ஓகேயா? அப்பா எங்கப்பா இருக்கீங்க? நான் உங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா நான் அனுப்புற எந்த மெசேஜும் உங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. யாராவது ப்ளீஸ் இந்த மெசேஜ் கேட்டீங்கன்னா எங்க அப்பாவுக்கு காமிங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவரை தயவு செஞ்சு விட்டுருங்க. அண்ணா இருக்கீங்களா? பசீர் பாய், எப்ப பார்த்தாலும் டிவியை போட்டுட்டு அப்படியே தூங்கிடுறது. டேய் டேய், எந்திரிடா, எந்திரி. என்னம்மா? என்ன டிவியை போட்டு அப்படியே சோஃபாவில் படுத்துட்டுவியா? ஏஞ்சி போய் உள்ளே போய் படிப்போம். புக்கெல்லாம் எடுத்து படிப்போம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹலோ, எங்கடா இருக்க? வரம்மா. மணி என்ன ஆகுது? மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்யறதுனாலதான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கை உடஞ்சதுலேருந்து வெளியே ஜாஸ்தி சுத்த ஆரம்பிச்சுட்டேன். மழை விட்டோன்னு வந்துடுறேம்மா. சரி சீக்கிரமா வா. பத்திரம். எவனோ பிச்சைக்கார போய் கடவாசலில் படுத்துருக்கானே. தம்பி யார் பாணி இங்கே வந்து படுத்துருக்கா? அதுவும் கடவாசல் முன்னாடி. பாய் வணக்கம் பாய். வணக்கம் பாய். என்னை பார்த்தா பாய்மே தெரியுதா? வேலு, சலூன் வேலு. பாய் எப்போ வருவாரு? அவர் லேட்டாக தான் வருவார். இப்போ உனக்கு கட்டிங்கா சேவிங்க அதை முதல் சொல்லு. தம்பி சுகமா இருக்கா? வணக்கம் பாய். வணக்கம். முடியலடா, அப்படி என்ன அவசரம் அவனுக்கு? பாய் குட் மார்னிங் பாய். பாய் அறிவு கூட்டனே, தொழுகப்பட்ட நேரத்தை தொந்தரவு பண்ற. யாரா நீ? பாய் உங்களை தான் போய் பார்க்க வந்தேன். ஏன்டா சலூன் கடைக்கு வந்துட்டு என்ன பார்க்க வந்தேன்ற? என்ன விஷயம்? பாய் நிஜமா உங்களை தான் போய் பார்க்க வந்தேன். இந்த போன்ல இருக்கல பாய் போட்டோ, அந்த போட்டோல செருப்பு எனக்கு வேணும் பாய். அந்த போலீஸ்கார் கூட உங்ககிட்ட 6 ரூபாய்க்கு வித்துட்டு வந்தறாமே. காட்டு. அந்த பிங்க் கலர் செருப்பு பாரகன் கம்பெனி. ஆமா பாய், கரெக்ட் பாய். நல்லா தெரியும் எனக்கு. பாய் அந்த செருப்பு தான் எனக்கு வேணும்.
டேய் அதே செருப்பு வேணுமா அது மாதிரி செருப்பு வேணுமா பாய் அந்த செருப்பு தான் பாய் வேணும். பணத்தை பத்திலாம் எனக்கு மேட்டர் இல்ல. எவ்வளவு வேணா தரேன் பாய். எனக்கு அந்த செருப்பு மட்டும் கொடுத்துருங்க பாய் ப்ளீஸ் பாய். உனக்கு அதே செருப்பு வேணும்னா நாளை காலைல 11 மணிக்கு வா. பாய் விளையாடாதீங்க பாய். நைட்டு பூரா மழையில நினைச்சு இங்கே தான் காத்து கிடந்தேன். அதை எடுத்து கொடுக்க ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? உங்களுக்கு வேலை இருந்தா சொல்லுங்க பாய், நானே போய் எடுத்துறேன். ஏன் கடையில நீ என்ன தேடுறது? வா இந்த பக்கம், வா இந்த பக்கம். பாய் எனக்கு வேணும் பாய், கெஞ்சி கேக்குறேன் பாய், தயவு கொடுத்துருங்க பாய் ப்ளீஸ் பாய். என்னடா பிச்சைக்கார மாதிரி கெஞ்சுற? அதுவும் ஒத்த கையோட ஒத்த செருப்புக்காக, அதுவும் லேடிஸ் செருப்பு. என்ன லவ்வா? பாய் பொண்ணு அழகா இருப்பாளா? சூப்பரா இருப்பா பாய். பாய் பாய் என் கையை பாய். ஆமா எத்தனை பேர் அந்த பொண்ணு முன்னாடி சுத்துறீங்க? டேய் என்னடா என்ற 7 பேர் பாய். 7 பேரா? ஆமா பாய் எனக்கு தெரிஞ்சு 7 பேர் பாய். என்னை சேர்த்தா 8 பேர் பாய். 8 பேரா? இதான் பிரச்சனை. என்னாச்சு பாய்? டேய் அந்த 8 பேர்ல ஒருத்தன் நேத்து அந்த செருப்பை வாங்கிட்டு போயிட்டான்டா. என்ன பாய் சொல்றீங்க? லவ் பண்றது பெருசு இல்லடா, ஃபாஸ்டா இருக்குடா ராஜா. யாரு பாய்? ரொம்ப லேட்டா வண்டியப்பா. பாய் சொல்லுங்க பாய் யாரு பாய்? போலீஸ்காரன் கொடுத்த 5வது நிமிஷமே 100 ரூபாய் கொடுத்து ஒருத்தன் அந்த செருப்பை வாங்கிட்டு போயிட்டான்டா. யாரு பாய் அவன்? டேய் நானடா சிம் கார்டார விக்கிறேன், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கேக்குறதுக்கு ஏமாந்த ஒருத்த கட்சா தள்ளி விட்டேன். பாய் ஆள் பாக்க எப்படி பாய் இருப்பான்? பாய் டேய் அவன் உருவம் என் மனசுல இருக்குடா, ஆனா வெளியே வர மாட்டேங்குது. பாய் பாய் இந்த குண்டா ஒருத்தவன் தொப்பை வச்சிட்டு சுருட்டம்லாம் கூட இருக்குமா பாய்? அவனா? சி அவன் குண்டாலாம் இருக்க மாட்டான்டா. பாய் இந்த ஒல்லியா ஒருத்தவன் சோடா பிரியாணி போட்டுருப்பான் பாய், அவனா? டேய் அவன் ஒல்லியாவும் இருக்க மாட்டான், குண்டாவும் இருக்க மாட்டான்டா. அவனும் இல்லையா? பாய் இந்த கன்னடம் கலந்து தமிழ்ல பேசுவானா பாய்? அவனா? பெங்களூர்காரன் பாய். டேய் அவன் சரளமா தமிழ் பேசினான்டா. பாய் அந்த போலீஸ்காரனுக்கு வேணா 6 ரூபா முக்கியமா இருக்கலாம் பாய், உங்களுக்கு 100 ரூபா முக்கியமா இருக்கலாம் பாய், அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா முக்கியம் பாய். பாய் அவனுங்களாம் மோசமான பசங்க பாய், எனக்கு இதுல ஒண்ணுமே இல்லை பாய். அந்த பொண்ணுக்காக பாய் தேடிட்டு திரியிறேன். ப்ளீஸ் பாய் அந்த செருப்பை இருக்குன்னு சொல்லிருங்க பாய் ப்ளீஸ் பாய். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் பாய், அந்த செருப்பை இருக்குன்னு சொல்லிருங்க பாய். அந்த செருப்பு எனக்கு வேணும் பாய். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் பாய், அந்த செருப்பு எங்கேயோ பாய். ப்ளீஸ் பாய் அந்த செருப்பு எங்கேயோ பாய், எனக்கு அந்த செருப்பு வேணும் பாய். இன்னைக்காவது பொழப்பு நல்லா நடக்கணும்பா. டேய் எத்தனை முறை சொன்னாலும் புத்தி வராத உனக்கு? ஏன்டா அப்படியே உயிரை வாங்குற? பாய் கடைக்கா வந்தேன், ரோட்ல தானே நிக்கிறேன். பாரேன் உதவாங்க போற என்கிட்ட நீ. பாய் 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 அந்த பொண்ணோட காலனி பசங்க 2 பேர் வராங்க பாய், அவனுங்கள பாருங்க. இதெல்லாம் பைக்ல போறாங்க பாருங்க பாய். டேய் ரோட்ல எவன் வரான் எவன் போறான்னு பார்க்க தான் என் வேலையா? உனக்கு தான் ஒரு பொடுப்புல லவ் பண்ணி சுத்திட்டு இருப்ப, எனக்கு ஒரு பொடுப்பு இருக்குடா. உடைச்சாதான்டா காசு முண்டம். பாய் ஒரு நாள் எவ்வளவு பாய் சம்பாதிப்பீங்க? எதுக்கு? இல்ல சும்மா சொல்லுங்க. ஒரு 1000 இருந்து 2000 வரைக்கும் சம்பாதிப்பேன். சரிங்க பாய் நம்ம 2 பேருக்கு ஒரு டீல் வச்சுக்கலாமா? என்ன டீல்? இல்ல பாய் ஒரு 1500 உங்களுக்கு கொடுத்துறேன் பாய். நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபுல் டே இங்க நின்னு ரோட்ல யார் யார் போறா வரான்னு பார்த்து எனக்கு அவன அடையாளம் கட்டி கொடுத்துறீங்களா? இந்த டீல் நல்லா இருக்குது. என்ன பாய் கன்ஃபார்மா? அட்வான்ஸ் கொடு, கன்ஃபார்ம் பண்றேன். அட்வான்ஸா? கட்டா வச்சு இந்தாங்க பாய், இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துங்க. எனக்கு அட்வான்ஸ் வேணா, ஃபுல் பேமெண்ட் கொடு. என்ன பாய் நம்பிக்கை இல்லையா? இத பாரு உன்னை எப்பற நம்பறது ஓட்டினா? சரி இந்தாங்க புடிங்க, இதுல 1500 ரூபாய் இருக்கு, அப்படியே வச்சுக்கங்க. பாய் காலையில 6 மணிக்கே கரெக்டா டியூட்டில ஜாயின் பண்ணு, ஓகேவா? ஏய் பங்க்சுவாலிட்டினா அது பஷீர் பாய் தான். இப்ப பாக்குறியா? வேலைய பாக்குறியா? பாரு பாரு. ரைட் லெஃப்ட் ரைட். பாய் இப்படியே பண்ணுங்க பாய், சூப்பர் பாய். கரெக்ட்டா கண்டுபிடிச்சலாம் பாய். தேங்க்ஸ் பாய். உனக்கு ஓகேவா? ஓகே பாய். தேங்க்ஸ். தேங்க் யூ. வரேன் பாய். ஓகேமா ஓகே. காசையும் கொடுத்துட்டு எப்படி குதிச்சு போறான் பாரு. லவ்னா விட இந்த காலத்து பசங்க எப்படி பைத்தியக்காரன் ஆகறாங்க பாருயா. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். 30 ரூபா. பாய் காணோம். பாய் 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 எங்க போய் போனீங்க? பாய் பேமெண்ட் ஆயிட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்களா? பாய் பாய் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க பாய். பாய் 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 எங்க போய் போனீங்க? 2 பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்க. டேய் ஒண்ணுக்கு போயிருந்தேன்டா. அதுக்குள்ள எத்தனை பேர் போனாங்களோ? டேய் நீ ரொம்ப ஓவரா போற. ஒண்ணுக்கு போறது கூட உரிமை இல்ல எனக்கு. ரொம்ப தான் பண்ற. கூடாது. சூடா இருக்கா? நானே சூடா தான் போயிருக்கேன். மறுபடியும் எங்க போய் போறீங்க? டேய் சாப்பிட போறடா. ஏன் வெளியில உட்கார்ந்து சாப்பிட மாட்டீங்களா? வெளிய சாப்பிட்டா காக்கா காக்கா போச்சு என்னடா பண்றது?
நீ ரொம்ப ஓவரா போற, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். வந்து உட்காருங்க பாய், நான் கூட வேணா பிடிக்கிறேன் பாய். புடி பாய் என்ன பாய் பொங்கலை சாப்பிட்டு இருக்கீங்க? ரோட்டையும் கொஞ்சம் பாருங்க. டேய் 1500 ரூபாய் பேமெண்ட் கொடுத்துட்டு 1.5 லட்சத்துக்கு டார்ச்சர் பண்ற நீ. என்ன சாப்பிட விடுறா? பாய் கை தானே பாய் சாப்பிடுது, கண் என்ன பண்ணுதா? கையை விட்டாதானடா சாப்பிட முடியும். பாய் 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 இங்க பாருங்க பாய், பைக்ல 2 பேரு. முகம் தெரியலடா. வரவன் பூரா ஹெல்மெட் போட்டு போனா நம்ம ஆள் எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் அவனுக்கு அவன் உயிர் முக்கியம், உனக்கு ஃபிகர் முக்கியம். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? எனக்கு சாப்பிட விடுறா. டேய் வந்துட்டான்டா. எங்க பாய்? அதோ இந்தால. வணக்கம் பாய். என்ன லேட்? ஆமா 5 மணிக்கு வந்து 50 பேர் லைன்ல வந்து நிக்கிறே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாய்? உட்கார்ந்துட்டு சாப்பாடு சம்பளம் கிடைக்குது. என்னைய சொல்லுங்க. இது எப்படியா? சாப்பாடு வாங்கி கொடுப்பாயா? அட சாப்பிட விட மாட்டாயா? டீ கிடைக்காதா? டீ வாங்கி கொடுப்பான், அட குடிக்க விட மாட்டாயா? அப்ப நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் சாப்பிட்டு வந்துறேன். போ நீ சாப்பிடு. ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட். அட பாவி, பேமெண்ட்டை என்ன கொடுத்து டியூட்டி இவன் பார்க்கறான்டா. காதல்னா சும்மாவா? அண்ணா என்னப்பா 3 டீ சூடா. பசீர் பாய்க்குண்ணா. எல்லாரும் இங்க தான வந்து குடிச்சிட்டு போவாரு. இல்ல அவர் இன்னைக்கு வர மாட்டாருண்ணா, பிஸி. சரி அண்ணா என் செருப்பு பிஞ்சிருச்சு, கொஞ்சம் தச்சு தர முடியுமா? அங்க போட்டு போமா, நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. அண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். அர்ஜென்ட்டா வேற கடை பாருமா. ரைட் கொஞ்சம் தச்சு தாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சும்மா தானே இருக்கீங்க, தச்சு கொடுத்தா என்னவா? என்ன சொன்ன நீ? இப்போ என்ன சொன்ன நீ? சும்மா தானே இருக்கீங்க. சும்மா இருக்கவலாம் கேவலமா நினைச்சியா? சும்மா இருக்க வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா உனக்கு? நீ சும்மா சொன்னதால உன்னை சும்மா விடுறேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா தச்சு தாங்களே. அண்ணா இவ யாருன்னு தெரிஞ்சா நீங்களே. அவங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? செருப்பு தைக்கிறதெல்லாமா சிபாரிசு? என்ன கொஞ்சம் சும்மா இருக்க விடுங்கம்மா. ஓ பாய். என்ன இந்த பொண்ணு யாரும் தெரியாதா? தெரியல. இன்ஜினியர் மோகன்ராஜோட பொண்ணியா? நம்ம ஊரே ஃபேமஸ் ஆக்கனவர். பேப்பர் கீப்பர் படிச்சாதானே? தச்சு குடியா? அந்த பொண்ணா இது? ஆமா பாய். ஞாபகம் வந்துருச்சு. அவன் வேற வந்துரோட. கொண்டா. அவன் வரானான்னு பாத்துக்க. போயா. சரியாம பேமெண்ட்டை வாங்கிட்டு. ஓடி வேலை கலாமா போய் கேட்டுட்டு இருப்பாங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேவா? இந்தாங்க. போமா, டிவிலாம் வந்திருக்குல. பரவாயில்லண்ணா வெச்சுக்கோங்க. பை. போலாம். பாத்து போமா. அம்மா. ஏய் என்ன? இல்லையா இவ்வளவு தூரம் பேசிட்டு ஃபோன் நம்பர் வாங்க மாட்டேயா? போன பிறகு சொல்ற போயா. போயா. பாய் என்ன போயாச்சு? டேய் நான் உன் வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். அவங்க எதுக்கு போய் வந்தாங்க? என்ன டேய் டீ வாங்கிட்டு வரது இவ்வளவு நேரமா? சொல்லுங்க பாய், அவங்க எதுக்கு போய் வந்தாங்க? டேய் செருப்பு தைக்கிறதுக்கு வந்தாங்கடா. ஐயா இந்த பாரு 10 ரூபா கூட கொடுத்தாங்க பாரு. இன்னைக்கு நான் உனக்கு வேலை பார்க்கறேன்ல, அதனால இந்த 10 ரூபா உனக்கு தான் தந்து வச்சுக்கோ. குடி. டேய் இந்த பொண்ணு யார் தெரியுமா உனக்கு? நம்ம மோகன்ராஜில அதான்டா கடத்திட்டாங்களே இன்ஜினியர். அவருடைய பொண்ணுடா இது. பாய் அவளுக்காக தான் போய் இது எல்லாம் பண்றேன். டேய் உண்மையோட சொல்ற? ஆமா பாய். இது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? படிச்சிருக்கேன்டா. காதல் பைத்தியக்காரத்தனமானது. இப்பதான்டா அதை பார்க்கறேன். உன் தகுதிக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நீ நல்லவன்டா. என்ன ஒண்ணு, இந்த காலத்து பொண்ணுங்க தான் நல்லவன்ல காதலிக்க மாட்டேங்கிறாங்களே, அதான பிரச்சனையே. டைம் ஆச்சே. டேய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா, தொழுகைக்கு போகணும். நீ பாத்துக்கோ, நான் வரேன். பாய் என்ன பாய் ஃபுல் டே வர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா தொழுக போறேன்னு சொல்றீங்க? பிரச்சனை ஒண்ணு. என்ன பேசிட்டு நீ? தொழுகை அவ்வளவு காலம் போச்சு உனக்கு? உன்னை விட என்ன விட என் குடும்பத்தை விட எனக்கு தொழுகை தான் முக்கியம். காசை கொடுத்தா என்ன விட பேச நீ? இருடா உன் காசை விட்டறி. பாய் இன்னைக்கு காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ப்ளீஸ் பாய், நீங்க கோயிலுக்கு போற நேரத்துல அவன் போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் பாய். இன்னைக்கு ஒரு நாள் வேணா உங்களுக்காக நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாய். ப்ளீஸ் பாய், கஷ்டப்படுறவனுக்கு ஹெல்ப் பண்ணா கடவுள் கோச்சுக்க மாட்டார் பாய்.
பாய் ஏது மத்தியானம் பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டாரா? ஏன் பொங்கல் பத்தலையா? டேய் உன் நல்லது சொல்ல வந்தால் என்ன கோவிக்கிற? இங்கே பாரு, பாய்க்கு வர கஸ்டமரில் பாதி பேர் எனக்கு தெரியும், ஒன்றே தெரிஞ்ச மாதிரி. இப்போ நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கிறோமா? என்ன டீலிங்கு? ஒன்றும் இல்லைடா, அவருக்கு எவ்வளோ கொடுக்குறியோ அதில் பாதி எனக்கு கொடு, நான் உனக்கு காமிச்சு கொடுக்குறேன். பேசாமல் போயிரு. டேய் நீ கடைசி வரைக்கும் அந்த கம்பியை தானே கட்டிட்டு நிற்க போகிற, நில்லு. டேய் இது வரைக்கும் தொழுகை மட்டும்தான் நான் பண்ணுவேன். இப்போதான் முறையாக உனக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ சொல்கிறேன், அல்லாஹ் அந்த பையனை காட்டுவாடுறான் கண்டிப்பா. அந்த செகப்பல்ல துப்பி போடுற மாதிரி போன் கூட பேசி வரான் பாரு, அவனே தான்டா. அழாதரா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதரா. நீ இப்படி தெருவா அலையிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்க அப்பாவை மீட்டு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது என் பொறுப்பு. கை என்ன பாச்சு சொல்றேண்ணே. டேய் நான் சாப்பிட்டு தூங்கி எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? இப்போ கூட உன் விஷயமா தான் நான் மினிஸ்டர் பாட்டு வரேன் தெரியுமா? டேய் அழாத. டேய் தம்பி கை என்ன சொல்றேண்ணே. அம்மா ஒரு நிமிஷம். டேய் ரொம்ப அறிவா இருக்கீங்களே. உங்க பேர் என்னடா? வி சந்தியா ஸ்ரீ. என்ன பேர் சொன்னீங்க? வி சந்தியா ஸ்ரீ. அப்படியா? ஆமா அங்கிள். சமத்ரா நீங்க படிங்க. இல்லடா உன் பேர்ல உன்ன மாதிரி அழகா அறிவா ஒரு பொண்ணை பார்த்தேன். ₹11 டிக்கெட் உனக்கு தெரியாதா? டெய்லி உனக்கு 9 ரூபா சொல்லிட்டு வந்துட்டே இருக்கணுமா? சில்லற ₹1 குடியா? யோ என்கிட்ட இருந்த தர மாட்டேனாயா? ஏன் அப்படி உயிரை வாங்குற? பிரதர் நான் கொடுக்குற ஒரு ரூபாய். தேங்க்ஸ் பிரதர். கரைக்கு வந்து மாத்தி தரேன். எனக்கு இந்த பிடி கஸ்டமர் மதிக்க கத்துக்க. ஆமா பெரிய கஸ்டமர். பை டெய்லிக்குள்ள இருக்க வேண்டியலாம் கண்டக்டர் அவளை பார்த்து எங்க உயிரை வாங்குற? தம்பி என்ன 6 ரூபாய் சொல்லி இருக்குமாப்பா? அவருக்கு கொடுத்தீங்களா? இந்தாங்க சில்லறல ₹1 கொடுத்தா 5 ரூபாய் வாங்கி. இருந்தா கொடுப்போம்ல. தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப நன்றிப்பா. மினிஸ்டர் பிஏ பார்க்க வந்தீங்க, அப்ப பேசிட்டு மறுபடியும் உனக்கு கூப்பிடுறேன். யாரனா கமெண்ட் பண்ணா உன்னை கொன்ன போட்டுருவான். ஜாக்கிரதை. மொளாலே எப்படி இருக்கீங்க? வா மகேஷ், என்ன லேட் போலாம்? ஃபேமிலி டென்ஷன் மொளாலே. ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணு. டேபிள் க்ளீன் பண்ணிட்டு மகேஷ் நல்லா கவனி. ரெகுலர் கஸ்டமர்ரா. சரி மேடப்பா சீக்கிரடா. இதோ வந்தேனா. ப்ரோ அந்த ₹1 ₹1 எவ்வளோ தூரம் வந்தீங்க? இதுக்கே ₹5 செலவாயிருந்தேன் ப்ரோ. சரி உட்காருங்க, சரக்கடி சரி கட்டுவோம். உட்காருங்க. கை என்னாச்சு ப்ரோ? ஒரு நிமிஷம் கை கொடுங்களேன். உண்மையிலே உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஓ ஜோசியக்காரரா நீங்க? இல்ல நீங்க போட்ல பேசிட்டு வந்தீங்கல்ல? ஆமா அதை நான் கேட்டேன். ஒட்டி கேக்குறான் நான். இல்ல நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்கல்ல, அவங்கள நானும் ஒன் சைடா லவ் பண்றேன். என் ஆள் பின்னாடி ஏகப்பட்ட பேர் திடுறாங்க பிரதர். அவள் அழகு அப்படி. நீங்க எப்போ இருந்து? மாச கணக்கா வருஷ கணக்கா? இப்போதான் ஒரு 6 மாசமா. ஓ அப்ரண்டிஸா? நான்லாம் ஃபீலருங்க, நீங்க ஃபீல்டு ஒர்க்கர். தேங்க்ஸ். லவ் பண்ற பொண்ணுக்கா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நிச்சயம் உங்க லவ் சக்ஸஸ் ஆகுங்க. உங்க லவ்வுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல நான் வந்து நிற்பேங்க. ஐயோ அவ்வளோலாம் வேணாம் ப்ரோ. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இனிமேலாவது என் ஆள் பின்னாடி சுத்தாமல் இருங்க. அதுவே நீ என் காதலுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப் ப்ரோ. எவ்வளோ பேரை சமாளிக்கிறது முடியல. உன் பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணுறான்னு அவனை போட சொன்னல? ஆமா. இப்போ இடையில ஒருத்தன் வந்திருக்கான். என்னடா சொல்ற? அவனும் உன் பொண்ணை ஒன் சைடா லவ் பண்றானா? அப்படியா? உன் பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா முன்னாடி வந்து நிப்பானா? அவனையும் சேர்த்து போட்டுறா. சரி என்ன அவனையும் சேர்த்து போட சொல்றாரு? பேமெண்ட் எக்ஸ்ட்ரா கேளுங்க ப்ரோ. பேமெண்ட் அதிகமாகும் பரவாயில்லையா? எனக்கு பேமெண்ட் முக்கியம் இல்லடா, பிஸ்டேஜ் தான் முக்கியம். ரெண்டு பேரையும் சேர்த்து போட்டு வா. போடுங்க ப்ரோ. இல்ல எனக்கு இந்த பழக்கம் இல்லைங்க. வேற பிராண்ட் ஏதாவது? கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான். கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் தானா? ஸ்கூல் பையனா நீங்க? விஸ்காம் ஃபைனல் இயர். அப்ப கண்டிப்பா அடிக்கணுமே. அடிக்கிறேன்டா. அடிச்சிட்டு அடிக்கிறேன். என்ன ஃப்ரூட் சலாட விட்டு போறாரு? ஏய் என்ன பண்றீங்க? சாப்பிட்டு வந்துறேன்பா. ஆடா என்ன சார்ல இதுவரை அடிக்குது? யோ
யார் நீ எதுக்கு அடிக்கீங்க? நீ அவங்கள அடிங்க, நான் இதை அடிக்கிறேன். நிறுத்து. மகேஷ் ரெகுலர் கஸ்டமர். யாருனே தெரியல, எருமை மாடு மாதிரி திடீர்னு நெஞ்சிலே குத்துறாரு. இது என்னோட பாரு. என்ன பண்றதுக்கு? வெளியே கொண்டு டே. டேபிள்ல கிளீன் பண்றா. அடுத்த கஸ்டமரை பாருடா. சரிங்க முதலாளி. எவனோ ரெண்டாவதா ஒரு பையன் என் பொண்ணை லவ் பண்றா சொன்னீங்க. அவன்கிட்ட போன குடுறா. டேய் அவனை தூக்கு. ஏய் எந்திரா. பேசுறா. ஹலோ, யாரு சார் நீங்க? என்னையா சார் அடிக்கிறீங்க? உன்னோட அப்பன்டா. சார் உங்களுக்கு எப்படி சார் போன்லாம்? இங்க காசு கொடுத்தா சகலமும் கிடைக்கும். ஓ, தீவிரவாதிகள் லஞ்சம்லாம் வாங்குறாங்களா? என்னடா குழப்புற? நானு குண்டர் சட்டத்துல கோயம்புத்தூர் ஜெயில இருக்கடா. சார் நீங்க சந்தியாவோட அப்பா தானே? சந்தியா அப்பனா? அப்போ உங்க பொண்ணு பேரு? டேய் என் பொண்ணு பேரு ஸ்ரீபிரியாடா. சார் உங்க பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஐயோ அப்ரூவ் ஆயிட்டானே. எவன் லவ் பண்றானோ அவனை மட்டும் அடிக்க சொல்லுங்க சார். இனி 3 பேர் சேர்த்து நம்மள மட்டும் மிதிப்பாங்க. என்னையா சார் அடிக்கிறாங்க? ஏற்கனவே உடைஞ்ச கை. இனிமே நான் அடிக்க கூடாது சிட்டா சொல்லிருங்க சார். அவன் என் பொண்ணையே லவ் பண்ணல. அவனை கொல்றதுக்கு நான் என்ன பேமெண்ட் தரணும்? அவன் என் பொண்ணை யாருன்னே தெரியாதுன்றான். முதல்ல அவனே தான் சொன்னான். இப்ப மாத்தி பேசுறான். நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மகேஷ் அது கரெக்டா பிடிச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட் பார்ட்டி கரெக்டான பார்ட்டி தான்பா. நான் சொன்னவனை சாவடி அடிச்சிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போடா. இதுக்கு அப்புறம் என் பொண்ணை அவன் நினைக்கவே கூடாது. சரிப்பா. ஐயோ அண்ணே முடியல. அவ இல்லனா இன்னொருத்தி, அவள இல்லனா எவ்வளோ ஒருத்தி. காதலிக்கிறதுக்கு 1000 போட்டு கிடப்பாங்க. ஆனா உயிரே ஒண்ணுதானே இருக்கு. எனக்கு அதான் முக்கியம். நான் ஒண்ணு இவன மாதிரி பைத்தியக்காரவே கிடையாது. இனிமே ஆத்தையும் தாண்ட மாட்டேன், அவளையும் பார்க்க மாட்டேன். இது உங்க டிராக்டர் மேல சத்தியம். நாளைக்கு டிராக்டருக்கு என்ன ஆச்சு? கையால படுக்க வச்சு டிராக்டர் ஏத்துறோம். ஏய், எவ்வளவு லவ் பண்றீங்க? எதுக்குடா ஏன் செருப்பு வாங்கிட்டு போன? அடி. ஐயோ அண்ணா அண்ணா வலிக்குது. அண்ணா வலிக்குது. அவங்கள அடிச்சா வாங்கிக்கிறீங்க, நான் அடிச்சா மட்டும் திருப்பி அடிக்கிறீங்க. அவனு நீ ஒன்னாடா? அவன் டான், நீ டாங்கி. போடா மெண்டலே. கேவலம் இந்த செருப்புக்காக வாடா பின்னாடி லோலோல நலஞ்ச. என் செருப்பு எனக்கு வேணும்னா. டேய் இனிமே செருப்பு கிருப்புடா சொன்னா செருப்பு பிஞ்சிரும். இதுக்கப்புறம் என் லைஃப் டைம்ல பேச நான் பார்க்க கூடாது. மீறி பார்த்த முன்னாடி வலிக்குது. அண்ணா என் செருப்பு வேணும். ஏரியா பார்க்க கூடாது. போடா. டேய் அடிச்சல இருடா வர்றேன். போடா. டானண்ணா ப்ளீஸ்ண்ணா வண்டியை நிறுத்துங்கண்ணா. அண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. நம்ம பாரு பக்கா சேஃப்டி அடிக்கடி வரணும். வா மகேஷ், அதுக்குள்ள அடிச்சு முடிச்சிட்டாங்களா? மொத்தமா முடிச்சிருவாங்க நினைச்சியா? யோ நீ எல்லாம் பெரிய முடிச்சினாயா? விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ஓம்பாரில் தானே நான் சரக்கடிக்கிறேன். இப்படி போட்டு விட்டு வேடிக்கை பார்க்கலாமாயா? போயா வெண்டை கலட்டிட்டாங்க. இல்ல மகேஷ், வந்தவனுங்க புது பசங்க. நம்ம பார பத்தி என்ன நினைப்பானுங்க? கணேஷ் மகேஷ் வந்துடும் பேர் ஆர்டர் எடுத்துக்க. அண்ணே எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய வண்டியில வந்திருக்காரு. போலீஸ்லாம் சிறப்பு படைப்பட்டு தேடிட்டு இருக்கு. செருப்பு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறா. ஏறா வண்டியா. என்ன மறுபடியும் டைனோசர் டிராக்டர்ல வருது.